யாரையா நீங்க? என் பேர் ஜக்கு. என் பேர் ஜம்பு. என்ன விஷயம்? எங்க துரை உங்களோட பேசணும்னு பிரியப்படுறாரு. அதுக்கு உங்களுக்கு எப்ப சௌகரியப்படும்னு கேட்டுட்டு வர சொன்னார். துரையா? யாரையா? ஐயோ சார் ப்ளீஸ் இங்க வாங்க சார். ஒரு நிமிஷம் இப்படி வாங்களேன் சார். நாகப்ப இந்த ஊருக்கு பெரிய புள்ளி. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எந்த இன்ஸ்பெக்டர் வந்தாலும் அவரை பார்க்காம இருந்ததே கிடையாது. ஆமா சார், அவரை நீங்க பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது சார். ப்ளீஸ் போயிட்டு வாங்களேன். நவுந்துக்கிறேன். உனக்கு விபஸ்தே கிடையாதுயா. நீங்க போங்க, நேரம் கிடைக்கும் போது நான் வர்றேன். என்ன இது செல்லுட் அடிக்காம போறாங்க? அவங்களுக்கு போல நாங்க அடிக்கிறோம் சார். எஸ் சார். நாகப்ப இன்ஸ்பெக்டர் வாங்க. சௌக்கியமா? முதல் சந்திப்பிலேயே முழு கையை கொடுக்க பழக்கம் எனக்கு இல்லை. ரொம்ப எச்சரிக்கையா இருப்பீங்க போல இருக்க. அது சரி, பின்னால நிக்கிற அந்த 2 பேரு யாரும் தெரிஞ்சுக்கலாமா? திரும்பியே பார்க்கல, பின்னாடி ஆள் நிக்கிறது எப்படி கண்டுபிடிச்சீங்க? என் தலையை சுத்தி கண்ணுன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்க. அது தப்பு. என் எதிரில நிக்கிறவங்க கண் மூலமா தான் பின்னால என்ன நடக்கிறதுன்னு பாக்குற வழக்கம். போலீஸ் அதிகாரிகளே நீங்க ரொம்ப அபூர்வமான ஆள். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, இவங்க 2 பேர் யாரும் சொல்லவே இல்லையே. இது ராஜு, இது வேலு. 2 கை இல்லாம ஒரு மனிதன் எப்படி வாழ முடியாது, அது மாதிரி இவங்க 2 பேர் இல்லாம என்னாலே வாழ முடியாது. 2 கை இல்லாம ஒருத்தனால வாழ முடியும். ஆனா இதில் என்ன வாழ இருக்கா? அது எனக்கு நிறைய இருக்கு. அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே. எதை வச்சு சொல்றீங்க? அது இருந்திருந்தா இவங்க 2 பேர் இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிற வார்த்தையே உங்க வாயிலிருந்து வந்திருக்காரு. இது முதல் சந்திப்பு. போக போக எங்களை பத்தி புரிஞ்சுக்குவீங்க. என்ன எதுக்காக சந்திக்கணும்னு சொல்லுங்க. இந்த ஊருக்கு எந்த போலீஸ் அதிகாரி வந்தாலும் அவங்க தேவைகளை பூர்த்தி பண்றது என் வழக்கம். அதுக்கு பதிலா உங்க தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணணும், அப்படிதானே? மன்னிக்க இன்ஸ்பெக்டர், என் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஊர் ஜனங்க என் வீட்டு கதவை தட்டி தான் தருவாங்களே தவிர எவன் வீட்டு கதவையும் நான் தட்ட மாட்டேன். அப்போ என்கிட்ட என்ன எதிர்பார்க்கு? உங்க மனப்பூர்வமான நட்பை கொடுத்தா போதும். அது என்கிட்ட நிறைய இருக்கு. இப்ப என்ன கொடுக்கணும்னு நினைச்சீங்களோ அது சீக்கிரம் கொடுத்துருங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க ரொம்ப புத்திசாலி. சார் சார் சொல்லுங்கய்யா. இந்த ஃபைலை படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க சார். ஃபைலை படிச்சு பார்த்துட்டு கையெழுத்தா? சைன். குட். எஸ், வெரி குட் சார். எங்க சைன் பண்ணணும்? இந்த இடத்துல போடுங்க சார். அப்புறம் சார், வீட்டுல சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்கேன் சார். கை நாட்டு ஆமா, இன்னைக்கு என்ன நாள்? நல்ல நாளா? நல்ல நாள், ஞாயிற்றுக்கிழமை திருவிழா. நம்ம காளியம்மன் கோயிலுக்கு இன்னைக்குதான் கூழ் ஊத்தி கடாபலி கொடுப்பாங்க. கடாபலி என்ன? ஆடு வெட்டுறது சார். ஆள் வெட்டுறான்? ஆள் வெட்டனால போய் கையெழுத்து போட சொல்றீங்களா? முத கையெழுத்து போடுறேன். வேற நாள் வச்சுக்குவோம். சரி, நாளைக்கு வச்சுங்க. திங்கட்கிழமை, அதாவது சோமவாரம், பொம்பளைங்க தலைக்கு ஊத்திக்கிட்டு மஞ்சளா முகத்தை நிறைய பூசிக்கிட்டு குங்குமத்தை வச்சுட்டு மங்களகரமா இருப்பாங்க. நீங்க போடுங்க கையெழுத்து. ரொம்ப நல்ல நாள். பொம்பளையே இருப்பிய. பொம்பளைக்குன்னா எனக்கு ஒரு சென்டிமெண்ட் சார். ஆசை இல்லையா? ஆசை இல்ல, எல்லாம் சகோதரிங்க மாதிரி. என்ன நீங்க ஏன்டா சொல்லுவீங்க? அவர் ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர். சொல்லுவா என்னையா அல்பதனமா பேனாவை கேட்கிறேன். கொடுத்துருங்க சார், நம்ம வேற வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். சுகே சார். எஸ் சார். அந்த கையெழுத்து போட வேண்டிய ஃபைல தான் கொண்டு வாங்க. அறிவு இருக்கு அவனுக்கு? ஏன் சார்? ஃபைல் இங்கே இருக்கு. இருக்கு சார். தூக்கு. தூக்கிட்டேன் சார். போடு. போட்ட சார். பிரி. பிரிச்சுட்டேன் சார். பேனா எடு. வாள் உருவா மாதிரியா இருக்கு சார். இருக்கு இருக்கு.
என் தங்கச்சி கௌரிய நாகப்பனுடைய அடையாட்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போன இடத்துக்கு போக வேண்டியதானே, இங்கே வந்த புகார் கொடுக்க வந்தையா. புகார் வாங்க கூடாதுன்னு புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிருக்காருமா. புகாரே எடுத்துக்கலன்னா நீங்க எல்லாம் எதுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கியா? இந்த கேள்வி எல்லாம் எங்க கிட்ட கேட்காத, இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் கேளு. சொல்லுங்க. நானே இரு, இரு, இரு. உன்னை உள்ள விட்டா நாங்க 3 பேரும் வீட்டுக்கு போய் புலிஸ் ஒரு தின்ன வேண்டியதுதான். என்னய்யா இது? ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்றேன். அத காதுல வாங்கிக்காம போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த ஆளு எதுக்காக உட்கார்ந்திருக்கணும்? அடுப்படியில உட்கார்றதானே? எதுக்காக என் காக்கி ட்ரெஸ் போட்டுக்கணும்? ஒரு போலீஸ் தானே? எதுக்காக அந்த கையில துப்பாக்கி? இந்த வலையில மாட்டிக்க சொல்லி அந்த வலையில. இன்ஸ்பெக்டர், என் வீட்டு நாய்க்கும் ஆட்டுக்கு அடுத்த ரோஷம் கூட அந்த இன்ஸ்பெக்டர் கிடையாது. கோழை, சுத்த கோழை. சார், யார் அந்த பொண்ணு? விரட்டி புடிச்சிட்டுமா? உண்மையை கக்கிடுவா. வெரி குட். யோ, அந்த பொண்ணு இல்லையா? அந்த பொண்ணு தங்கச்சி கட்டிட்டு போனாங்களே அவங்கள யாரையாது? அவங்க நாகப்பனுடைய ஆளுங்க சார். என்ன என்ன இல்ல, நாகப்பனுடைய ஆளுங்கன்னு சொன்ன சார். என்ன 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 இல்ல சார், எவனா இருந்தாலும் சரி. எவ்வளா இருந்தாலும் சரி. ஆமா ஆமா. விளையாடுறியா? இல்ல, விளையாடல சார், விளையாடல சார். என்ன என்ன கோழை சொல்லிட்டாயா அவ? கரெக்ட் சார். கோழை சொன்னதா? கோழன்னு சொன்னது அவன் தப்பு சார், அது கரெக்ட் சார். கௌரவ பிரச்சனை. ஆமா சார், ஆமா சார். அவங்க எங்க இருப்பாங்க? இது தில் சார். காபி கிடையாது? சாரை ஹோட்டல்ல. சாராய கடையிலையா? இல்ல, கடையில. உச்சி. இன்ஸ்பெக்டரா? ஆமா, இங்க எதுக்கு வரான்? எல்லாம் இதுக்குத்தான். நம்மளாச்சே. வணக்கம் இன்ஸ்பெக்டர். அந்த பொண்ணுங்க எந்த பொண்ணு? இன்னைக்கு கடத்திட்டு வந்தீங்களே அந்த பொண்ணை தான் சொல்றேன். உங்களுக்கு பொண்ணு வேணும்னு நம்ம துரகிட்ட சொல்லி இருந்தா நல்ல பொண்ணா பார்த்து அனுப்பி இருப்பார். அந்த பண்ணியார் பண்ணிக்கு இருக்கிற புத்தி எனக்கு இல்லடா. சொல்லு, அந்த பொண்ணுங்க. டேய் ஜகு, அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லிடுறா. இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணு இந்த தீப்பா சாராயம் காலியாகிறதுக்குள்ள இந்த இடத்தை காலி பண்ணிடு. இல்ல Thank you.
வேலு வாழ்க்கையிலே முறையா தப்பா ஆடிட்டேன்டா. அதானே எனக்கும் புரியல. ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் நான் கொண்டு போன தைரியத்துல தானே அந்த பொண்ணை கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த பொண்ணை அனுப்பு. பொண்ணா? யார் சொன்னது? யார் சொன்னாங்க? உன் கைகளிலேயே கேளு. ஏண்டா? எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு தான் சொன்னோம். எனக்கு தெரியும் அந்த பொண்ணு உன்கிட்ட தான் இருக்கா. அந்த பொண்ணு மேல உன் விரல் பட்டிருந்தா விரல வெட்டுவேன், கைப்பட்டிருந்தா கைய வெட்டுவேன். அவ கலங்கப்பட்டிருந்தா உன் கழுத்தையே வெட்டுவேன். ஜாக்கிரதை. சீட் எடுங்க. இந்த நாள் வைக்கிற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் நாட்டாம. இன்னைக்கு சூரியாஸ்தமனத்துக்குள்ள அம்மன் கோயில் வாசல்ல அந்த பொண்ணை கொண்டு வந்து ஒப்படைச்சிடு. இல்ல உயிரிழக்க தயாரா நீ அங்க வந்து சேர்ந்துடு. ஓகே? எடுக்க போற முடிவு புத்திசாலித்தனமா இருக்கட்டும். சீட்டை திருப்புங்க, நான் பாத்துக்கிறேன். தம்பி, வயசுல மூத்தவா, நான் சொல்றேன் கேளப்பா. அந்த படுபாவி நாகப்ப யாருக்குமே அடங்க மாட்டா. அவனோட மோதி ஆபத்தை உண்டு பண்ணிக்காதே. கையெடுத்து கும்பிடுறேன். போயிடப்பா, போயிடப்பா. பாட்டி, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. ஓரமா நின்னுகிட்டு என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. பொன்னி, பொன்னி, கௌரி வந்துட்டாமா? கௌரி அக்கா, கௌரி அக்கா, 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 கௌரி, கௌரி, உனக்கு ஒண்ணும் இல்லக்கா. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கலக்கா. சரிம்மா, உன்னை காப்பாத்தின இந்த இன்ஸ்பெக்டருக்கு நன்றி சொல்லுவோம். வா. இன்ஸ்பெக்டர் ஐயா, ஆத்திரத்துல என்னென்னமோ சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இவதான் என் தங்கச்சி. கும்பிடுறேனுங்க. நீங்க தான் இந்த ஊர் இன்ஸ்பெக்டரா? அக்கா, நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் யார் தெரியுமா? வேற யாரும் இல்லம்மா, சாட்சாத் அந்த கிருஷ்ணபகவான் தான். நரகாசுரனை அழிச்சு நன்மை செஞ்ச மாதிரி நாகப்பனை அழிக்க இங்க வந்திருக்காரு. நமக்கெல்லாம் இன்னைக்கு தாமா தீபாவளி. பில்லா, அடுத்த வாரம் உலகத்தில் இருக்கிற நம்ம அண்டர் கிரவுண்ட் நண்பர்கள் எல்லாம் இங்க வராங்க. ஒரே தொழில் இருக்கிற நாம ஒருத்தர் கொத்த சந்திக்கிறதுனா திருவிழாதான். அதுக்கு முன்னாலே இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு பழைய எதிரிய சந்திக்க போறேன். கடைசி சந்திப்பு. பழைய எதிரிங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இவன் யாரு? டிஎஸ்பி அலெக்சாண்டர். ஊர் டியூட்டிய பார்க்காம என்ன பிடிக்கிறதா டியூட்டின்னு நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு அதிகமா தூக்கம் வருதில்ல. இன்னைக்கு ராத்திரி ஒன்ஸ் ஃபார் ஆல் தூங்க வச்சிடலான்னு நினைக்கிறேன். இது பாம்பு புத்தல கைவிடுற கதை. லட்சுமி மேன்சன்ஸ்ல 8வது மாடியில் இருக்கிற டிஎஸ்பிய நீ அவ்வளவு சுலபமா பார்த்துட முடியாது. 7வது மாடியில போலீஸ் கார்டு இருக்கும். இரவு நேரத்துல டிஎஸ்பி சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க. படியேறி போனாதானே ஒம்பு ரஞ்சித். மேல ஏற வேண்டியது, அப்புறம் கீழே வர வேண்டியது. ஆபத்துல தலையை கொடுக்கிற பில்லா. தலைய நான் கொடுக்கல, நம்ம மொத்த பேர் தலையும் அவ எடுத்துடுவான். பந்தயத்துல குதிரை நிக்கும் போது அத போக விட்டுடணும் ரஞ்சித். வின்னிங் போஸ்ட்ல அது ஃபர்ஸ்ட் வந்துடும். இன்னைக்கு ராத்திரி பில்லாவுக்கு நல்ல நேரம்.
உனக்காக தான் காத்திருக்கேன். உன் கதையை முடிக்க. இல்லடா, வைத்தியமா பிடிச்சு வச்சு இருக்கு. ராதா, ஆமா, என்னைக்கு எங்க அண்ணன் ராஜேஷ சுட்டு கொன்னியோ அன்னைக்கு பிடிச்சது பைத்தியம். ராஜேஷ் உன்னடா உறவுன்னு இருந்த ஒருத்தனைய சுட்டு கொண்டே அனாதை ஆக்குனேன். அன்னைக்கு ராதா துப்பாக்கி எடுத்தா, இன்னைக்கு கத்தி எடுத்துக்கான அதுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? இப்ப தெரிஞ்சுக்க. நான் சொல்றது கேளு, ராஜேஷ கொல்லல, சத்தியமா நான் ராஜேஷ கொல்லல. கை வந்து போச்சு, உசே போயிடும். ராதா, நான் சொல்றது கேளு, நான் பிள்ளை இல்ல. ராதா, 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 நான் பிள்ளை. ஐயோ, இப்ப கை வந்து போய் உசே போயிடு. ஏய் ராதா, சொல்றது கேளு. அட, உங்க அம்மா அடைய சொல்ற பிள்ளை இல்லைங்க. ராதா, நான் சொல்றத கேளு. ராதா, நான் சொல்றத கேளு, நான் பிள்ளை இல்ல. உண்மையை சொன்னா காலையை உதைக்கிறேன் உன்ன. ராதா, அண்ணனை கொண்டது நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல. நீதான், எனக்கு நல்லா தெரியும், நீதான். ராதா, அவன் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஓ காட், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவரை பில்லா நினைச்சு. இது உன் தப்பு இல்ல ராதா. இந்த ரகசியம் என்னையும் ராஜப்பாவும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. இப்ப நீ தெரிஞ்சிட்டு இருக்க. உங்க அண்ணனை கொலை செஞ்சாங்களே, அந்த கூட்டத்துக்கு ராஜாவும் எதிரிதான். நான் செஞ்ச தவறுக்காக என்ன மன்னிச்சிருங்க ராஜா. மன்னிப்பு எதுக்குறாதா? உன் நிலையில யாரு இருந்தாலும் இப்படிதான் செஞ்சிருப்பாங்க. நான் யாருங்கிறது போலீஸ்க்கு தெரியாத போது பாவம் நீ என்ன பண்ணுவ? அவன் சார் இந்த டைரி போலீஸ் கிட்ட கொண்டு கொடுக்கும்போது இது எங்க கிடைச்சது, யார் கொண்டு கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டாம்? நோ நோ நோ. இப்ப இந்த தைரியம் ஒன்ன போல ஒரு ரகசியமாவே என்கிட்ட இருக்கட்டும். மொத்த கூட்டத்தையும் ரவுண்ட் அப் பண்ற வரைக்கும் என் வேலை ஓயாது. இதை நாம வெளிப்படுத்தி வீணா ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். நல்ல வேலை நீ தண்ணியில விழுந்தாலும் இந்த டைரியை ஜாகிரதையா கொண்டு வந்து பார். தேங்க்யூ. நான் போய் பீரோல வச்சுட்டு வரேன். ராஜா, I'm so sorry. நீயே வருத்தப்பட ராதா, நான் தான் வருத்தப்படணும். ஒரு நாடகத்தில் நடிக்க ஆரம்பிச்ச, அதோட விளைவு உன்னோட நெருங்கி பழகிட்ட. இப்ப வேஷத்தை கழிச்சிட்ட, ரொம்ப தள்ளி போயிட்ட. இல்ல, இப்பதான் நெருங்கி வந்திருக்கீங்க, அதுவும் இங்க. இப்போ டிஎஸ்பி நம்மள பார்த்தா டைரியோட சேர்த்து பூட்டி வச்சிருவாரு.
ஆமா, இந்த கூட்டத்துல நான் சேர்றதுக்கு காரணம் இருக்கு, நீங்க சேர்றதுக்கு காரணம் 1 இல்ல 2. காரணம் கேட்டேல்ல, இவங்கதான் ராமா, ரவி. ஹலோ. இவங்க பேர் ராதா. அதாவது நமக்கெல்லாம் ஆன்ட்டி. நமக்கெல்லாம் இல்லடா, உங்களுக்கு தான். எனக்கு இந்தாங்க. எனக்கு இந்தாங்க. போக விளையாடு போ. பாய் பாய் அங்கிள், பாய் பாய் ஆன்ட்டி. அழகான குழந்தைங்க. ஆமா, யார் பெத்த பிள்ளைங்களோ இப்ப என் பிள்ளைங்க ஆயிடுச்சு. இவங்களை கரையத்தான் நான் அலையானாலும் புயலானாலும் சமாளிச்சுட்டு இருக்கேன். இவங்களை விட்டு போறதுக்கு பெத்தவங்களுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ. அம்மா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. இவங்களை காப்பாற்ற வேண்டிய அப்பா இவங்களை நரக்கத்துல விட்டுட்டு எந்த மூலைக்கு போனானோ, எங்க இருக்கானோ. கதவை ஏன் சாத்திர? திறந்தேவை. கேடிங்கிற பட்டத்தோட இப்ப நான் வெளியே போறேன். கொலகாரங்கிற பட்டத்தோட எந்த நிமிஷமும் நான் வந்துருவேன். பாய். அலெக்சாண்டர். ஹலோ டிஎஸ்பி சார். ராஜப்பா பேசுறேன். உலகத்துல இருக்கிற மொத்த கேடி பசங்களும் இன்டர் கான்டினென்டல் உலக போறாங்க. இன்னைக்கு ஏதோ மீட்டிங் நடக்க போகுது. குட். இந்த சந்தர்ப்பத்துக்காகத்தான் நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். ப்ரோக்ராம் 8:30 மணில இருந்து 9 மணி வரைக்கும். கரெக்டா வந்துடுங்க. போலீஸ் கரெக்டா 9 மணிக்கு ஹோட்டல் வெயிட் பண்ணும். எப்படி சார் உங்க சிஷ்யன்? பரவாயில்ல இல்ல? குருவே மிஞ்சிட்டு ராஜா. வைத்தியமே ராஜா, ராதாவை இந்த பார்ட்டிக்கு வர வேண்டான்னு சொல்லு. நம்ம ஆள்ல யாராவது ஒருத்தர் வெளியே இருக்கிறது நல்லது. நடக்க போறது பல பரீட்சை இல்லையா? நான் என் வெற்றியை நம்புறேன். இருந்தாலும் விதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? டோன்ட் வரி சார், வெற்றி நம்ம பக்கம் தான். குட் லக். எனக்கு இருந்த சந்தேகம் சரியா போச்சு. நீ அசல் இல்ல, நீ போலி, நீ பிள்ளை இல்ல. எவனும் போலீஸோட கையில. ஏய், என்ன விடு. ஹலோ டிஎஸ்பி. ரிவால்வர் இங்க இருக்கு. யார் நீ? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? அடையாளம் தெரியுதா? முகம் ஞாபகம் இருக்கா? உங்க முகத்தை எல்லாம் நான் மறக்க முடியாது. ஜே ஜே. இது ஞாபகத்துக்கு வருதா? மனுஷனை சிட்டுக்குருவியா நினைச்சு சுட்டியே அந்த குண்டு. எதுக்காக இங்க வந்த? உன்னை சுட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்செக்ஷன் ஒண்ணு இல்லையே? இல்ல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேரும் போதே எங்க அம்மாட்ட நான் வாக்கரிசி வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். ஆனா இப்ப என்ன போக விடு. என் ரிவால்வரை திருப்பி கொடு. ஒரு முக்கியமான வேலையை ஒரு இடத்துக்கு நான் போயாகணும். சத்தியமா சொல்றேன், உன் பழியை தீர்த்துக்க நான் உனக்கு வேற ஒரு சந்தர்ப்பம் தரேன். இப்ப என்ன போக விடு. உன்னை எப்படி போக விடுவேன் டிஎஸ்பி? என் மனைவியோட உயிருக்கு நீ டைம் கொடுக்கலையே, உன்னுடைய உயிருக்கு டைம் கேட்கறியா? எப்படி? என் மனைவி ஜானிக்கு உயிரோட போராடிட்டு இருந்தப்போ என்ன வேணுமானாலும் செய், என்ன தண்டனை வேணுமானாலும் கொடு, ஆனா இந்த பணத்தை மட்டும் விட்டு கொடுன்னு கேட்டனே, டைம் கேட்டனே. என் மனைவி உயிர் போறதுக்கு காரணமா இருந்தது நீ. இன்னைக்கு நான் அனாதையா நிக்கிறேன், அதுக்கு காரணம் நீ. என்னுடைய குழந்தைங்க ரவியும் ரமாவும் எந்த தெருவுல எப்படி சுத்துதோ அதுக்கெல்லாம் காரணமா இருந்தது நீ. இல்ல, ரவி ரமான் சொன்னியே, அவங்க உன் பிள்ளைங்களா? அவங்கள உனக்கு தெரியுமா? தெரியும். குழந்தைகளை மட்டும் இல்ல, அவங்க இருக்கிற இடமும் தெரியும். எங்க இருக்காங்க? முதல்ல ரிவால்வரை கொடு,
வேலையை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் விவரமா சொல்றேன். வந்து என்ன சொல்றது? இப்பவே சொல்லு. இடத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன போக விடலன்னா? துப்பாக்கியை வாங்குறதுக்கு அப்புறம் என்ன நீ கைது செஞ்சிட்டினா? அப்படியே நடக்கலாம். ஆனா நீ உன் குழந்தைகளை பார்க்கணும்னா என்ன நம்பத்தான் வேணும். நான் ஒருத்தன் தான் உன் குழந்தைகளை பத்தி தெரிஞ்சவன். என்னையும் நீ கொண்டுட்டேன்னா உன் குழந்தைங்க இருக்கிற இடத்த கடவுள் தான் காட்டணும். கடவுள் காட்டுவார்னா நீ என்ன சுடு. மிஸ்டர் டிஎஸ்பி, இப்ப கடவுள் உன் பக்கம் தான் பேசுறான். பழி உணர்ச்சியை விட பாச உணர்ச்சி தான் பெருசு. உன் மேல இருக்கிற விரோதத்தை விட என் பிள்ளைங்க மேல இருக்கிற பாசம் தான் எனக்கு பெருசு. கம் ஆன், டேக் இட். நீ போயிட்டு வரலாம், நான் இங்கே இருக்கேன். மிஸ்டர் டிஎஸ்பி, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மனுஷனா நடந்திருக்கேன். நீயும்